Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்ல முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். ரொம்பவே ஈஸியாவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 15 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தோலை உரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து லைட்டாக முட்டையோட மேல் பாகத்தை இது மாதிரி கீறிக்கங்க. அப்போ தான் மசாலா ஃபுல்லாக முட்டையில் இறங்கும். குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். கூடவே 5 6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தமிழ் குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 பீஸ் பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். கூடவே 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா இதை வதக்கணும். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா குக் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லாவே குக் ஆகிருக்கு. ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் ஊற்றிக்கங்க. தேங்காய் பால் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, திக்காக தான் இருக்கணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மூடி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது குழம்பு நல்லா குக் ஆகி இது மாதிரி ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.